ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரைட் வித் ஓகே. என்னென்னா சேனல் ஆன் பண்ணி ஆரம்பித்து இதான் வந்துட்டு ஒரு 3வது வீடியோ 4வது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருக்குது நமக்கு, யூடியூப் காரன் அப்படின்ட்டு. ஸோ அதை சேனலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு ரேண்டம் வீடியோஸு, அப்புறம் வெப் சீரிஸ், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸு, ப்ராங்க் வீடியோஸ் அதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சேனல் வந்து பர்சனலாக எனக்கு மட்டுமே ஓப்பன் பண்ண சேனல் இது. ஸோ என்ன லைஃப் ஸ்டைல் ரிகார்டிங் அண்ட் என்னோடய ட்ராவல் ரிகார்டிங், ரைடிங் ரிகார்டிங் ஓப்பன் பண்ண சேனல் தான் இது. ஸோ இதில் என்னென்னா, இந்த சேனலுக்காக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கேமராவோட அன்பாக்சிங் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அது என்ன கேமரான்றது Canon 200D தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். Canon 200D Mark II இது. ஆக்சுவலி Mark IIல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் வந்துட்டு 4K குவாலிட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி 4K குவாலிட்டியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா இதில் வந்துட்டு 16GB மெமரி கார்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் 16GBயில் 4K குவாலிட்டி ரெக்கார்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 64GB அப்படின்னா 128GB இருந்தால் தான் நம்மளால் 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இதிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1855mm லென்ஸு, SMT லென்ஸு, இது வந்து கிட் லென்ஸ் தான் இது. அண்ட் வந்துட்டு 55-250mm இதுவும் கிட் லென்ஸ் தான். ஸோ ஒரு பாடி, ஒரு Canon 200D Mark II பாடி, அப்புறம் வந்துட்டு 2 கிட் லென்ஸ் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே ஆஸ் யூஷுவலாக பேட்ரி அண்ட் மெமரி கார்டு வந்து 16GB அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நம்ம தான் வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரேட்டு மற்றெல்லாம் வந்துட்டு நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். முதல்ல இப்போதைக்கு அன்பாக்சிங் போயிடலாம். ஓகேவா? 1 2 3. ஓகே, அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல வந்துட்டு நமக்கு என்ன தராங்கன்னா, யூசர் மேனுவல் இருக்குது. கெனானோட யூசர் மேனுவல் சைனீஸில் எழுதிருக்கு, அப்புறம் ஸ்பானிஷில் எழுதிருக்கு. ஸோ எப்படி இப்போ நீங்கள் பிகினர் கேமரா மேன் இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கேமரானா என்னென்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதுன்னா, ஸோ இந்த மேனுவலில் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும். ஸோ கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஓரளவு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு கொஞ்சம் கேமரா ஒர்க் தெரியும், அதனால் இது வேணாம் எனக்கு. அண்ட் கெனான்கிட்ட வந்துட்டு 2 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க கெனான்லேயே. இப்போ நம்ம ப்ராடக்ட் என்ன ஃபால்ட் அப்படின்னா, இப்போ நம்ம கெனான் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு 2 yearsக்குள்ளே நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வாரண்ட்டி கார்டு இங்கே இருக்குது. இப்போ கெனான்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் நடத்துகிறாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்க்கு தேவையான கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்டர்ன்ஷிப் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கார்டு. ஸோ ஆமாம், இது கூட சேர்ந்து கெனான் வாங்குறப்போ இது கூட சேர்ந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, கெனானுக்கு யூஸ் பண்ணுற SLR பேக்கு. ஸோ அது என்ன பேக்குனா, கேமரா கேரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சூட்டபுளான SLR பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு டபுள் சைட் பேக் மாதிரி தான் கேட்டேன். அதுக்கு வராது, Canon 200D Mark IIக்கு வராதுன்னாங்க. ஸோ அதனால் இதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இது வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சைடில் வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கும் நல்லா தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா கேமரா இருக்கிறதுக்கு அண்டு 2-3 ஜிப் இருக்கிற மாதிரி, இங்கே ஒரு ஜிப் இருக்குது. ஆக்சுவலி பின்னாடி ஒரு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி, கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சுக்கிற மாதிரி ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளேயும் பார்த்திங்கன்னா 2-3 ஒரு ஜிப் இருக்குது உள்ளேயும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேக்கில் இருக்குது. ஸோ ஓகே, பேக் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போது பாக்ஸுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. எஸ், ஸோ Canon 200D Mark II இங்கே இருக்குது. இது பாடி மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே வந்துட்டு மெமரி கார்டும் ஒரு பேட்டரியும் இருக்கும். ஸோ அதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 16GB மெமரி கார்டு இருக்குது, சாண்டிஸ்க் இது. அண்டு கேனனோட பேட்ரி இருக்குது. ஒரு பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நமக்கு எக்ஸ்டர்னல் பேட்ரி ஒன்று வேணால் வெளியில் வாங்கிக்கலாம். ஸோ Canon 200Dயோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் இதில் என்னென்னா, இதில் ஸ்க்ரீன் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் நைட் மோட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் Canon 200Dயில் ரொம்ப சூப்பராக நைட் மோட் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு மேபி இது ஃப்யூச்சரில் நான் இது ஒரு 60 days ஒரு 30 days கழிச்சு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் போய் அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் நான் எடுத்த கிளிப்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் எடுத்து நான் ஃபோட்டோஸ், ஆக்சுவலி நான் நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த வெப் சீரிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் இதில் பேசிக்லி இதில் 4K இருக்கிறதுனால இதிலே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் தான். ஸோ பேசிக்கில் ஒரு பிகினருக்கு வாங்கணுன்னா இது வாங்கலாம். யூடியூப் சேனல் அதில் பிகினர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கேமரா வேணும்னா ஸோ இந்த கேமரா வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு லென்ஸ் எடுக்கிறேன். ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ Canon 1855 கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் கிட் லென்ஸ் தான் இது. கூட ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டான இமேஜஸில் அதை கேப்சர் பண்ண முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலி இதோட ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000க்குள்ளே வரும் வெளியில் வாங்கினீங்கன்னா. ஸோ இது சேர்ந்து வாங்குறப்போ உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. Canon கூடவே இது வந்துடும் உங்களுக்கு இந்த பாக்ஸோட. ஆக்சுவலி நீங்கள் வாங்குறப்போ இதில் வெறும் ஒரு பாடி ஒரு லென்ஸ் மட்டும் தர மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இல்லை ஒரு பாடி 2 லென்ஸ் தர ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நான் வாங்குறது 2 லென்ஸ் கூட சேர்த்து வாங்கிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்து இன்னொரு லென்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இது வந்து 55-250 mm லென்ஸு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. எந்த அளவு சூப்பராக பண்ணுறேன்னு தெரில. இது மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் அழகாகவே பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இது பண்ணி பழக்கம் இல்லை, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணோன்ட்டு. ஸோ அதனால் லைட் பிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், நல்லா இருக்குல்ல? ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 55-250 mm லென்ஸு. இதுவும் கிட் லென்ஸ் தான். பட் இது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்டை வந்துட்டு நல்லா ப்ளர் பண்ணி சூப்பராக உங்களுக்கு காட்டும். ஆக்சுவலி இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். பிகினர் ஃபிலிம் மேக்கர்ஸ், பிகினர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற போதும் நீங்கள் இந்த லென்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வாங்குறப்போ அண்ட் Canon 200D Mark II பாடி வாங்குறப்போ கூடவே சேர்ந்து 2 லென்ஸும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பாடி மட்டும் வாங்கிட்டு இது சின்ன லென்ஸ் மட்டும் வாங்கினா உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த Canon 200D Mark IIவோட இந்த சீரீஸை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு பேசிக் கேமராலேயே வந்துட்டு ஒரு 4K குவாலிட்டி ரெசல்யூஷன் கொடுக்க முடியுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் 4K குவாலிட்டினாலே நம்ம எல்லாமே தேடி போகிறது சோனி ஆல்ஃபா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 70D இல்லைனா Mark II Mark I லைக் Canon 5D சீரீஸில் தான் போவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் Canon 200Dலே உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வர்றது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஓகே, இப்போ அடுத்து 3 அன்பாக்ஸ் பண்ணிச்சு. அடுத்தது என்னென்னா, இப்போது சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒயர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ Canon சார்ஜ் போட்டு மினிமம் ஒரு 1.5 hours கிட்ட ஆகுது எனக்கு சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு. மேபி இந்த ஃப்யூச்சரில் இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுக்கும்ன்றது தெரியல. நான் வந்து எப்படி சொல்ல 0 to 100 வரைக்கும் ஆகிறதுக்கு 1.5 hours கன்ஃபார்மாக எடுக்கும். ½ hourல ஏறன்றதெல்லாம் சும்மா பேச்சு. மேபி ஒரு 1.5 hours எடுக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அன்பாக்சிங். அந்த பேக்கும் உங்களுக்கு நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ Canonோட கொஞ்சம் மாண்டேஜ் ஷாட் பார்த்துருவாங்க. ஸோ அவள் தான் Canon 200D பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இப்போதைக்கு 58,000க்கு வந்துட்டு நான் Canon 200D வந்துட்டு நான் ரிலையன்ஸ் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி நான் வாங்கின டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் டைம். ஸோ அதனால தான் எனக்கு அந்த ரேட் கிடச்சிது. ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா நான் ஒரு கேம் வாங்கினதுனால எனக்கு அந்த ரேட் கிடச்சிது. கேமோட ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்கார லிங்க்னு கொடுக்குறேன், அது சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் பண்ணியிருக்க வெப் சீரிஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். Canon 200D Mark II அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக குவாலிட்டி வந்திருக்கு. இவன் நான் அதில் 1K தான் ஷூட் பண்ணேன். 1K ரெசல்யூஷனில் எனக்கு அந்த அவ்வளோ அழகாக ஃப்ரேம்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக கேமரா எடுத்து கொடுக்குது. ஸோ அவள் தான் இந்த கேம் பற்றி சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். அண்டு உங்களுக்கு ரெகுலராக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து ரைட் நான் நிறைய போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 ரைட் போயிருக்கேன். ஸோ அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் முன்னாடி போட்டிருப்பேன். வால்பாறை வீடியோஸ் அண்ட் காந்தலூர் மாதிரி ஒரு 3 எக்ஸ்ப்ளோர் பண்ணது போட்டிருப்பேன். பைக் ரைட் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ரைட் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சால் இந்த இயர் லாக்டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இயர்க்குள்ளே போவேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மேபி இந்த லோக்கல் ரைட்ஸ்லாம் இங்கே லோக்கலில் அண்ட் இங்கே நேட்டிவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்ப அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும். பட் ரெகுலராக வீக்லி எதனா ஒரு வீடியோ ரைடிங் வீடியோஸ் அப்படின்னா
கொஞ்சம் டிப்ஸ், ரைடிங் டிப்ஸு, அப்புறம் இந்த மாதிரி அன்பாக்சிங் இதெல்லாம் வீடியோ போட்டு இருப்பேன். சும்மா விட மாட்டேன் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் நீங்கள் சேனலுக்கு. அண்ட் அந்த யூடியூப் சேனலும் மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய உங்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு எபிசோட்ஸ்லாம் வரப்போகுது. அமித்திஸ்ட் ஆல்ரெடி 1K 1.2K வியூஸ் மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அதுவே வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு த்ரில்லரான கான்செப்ட் தான் அது போய் பாருங்கள் மறக்காமல். பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. சரி, ஓகேவா? ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னா கேமராவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமராவோட ஃபுட்டேஜஸ் வந்து அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். எஸ், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ. யூஸ் அப்டேட்லி ரைட் வைகே. பாய்.